வணக்கம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் அது 2000க்கு மேற்பட்ட காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு தேர்வு பார்த்திங்கன்னா ஜூன் 30, 29 அப்புறம் ஜூலை மாதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஷெடியூலும் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கான கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. இன்னும் 2-3 நாட்களில் கால் டிக்கெட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் முன்ன பின்ன தள்ளி போகுமா சரிங்களா, எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத அஃபீஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் போடலை. சரிங்களா, இப்போதைக்கு நம்ம ஃபைனலாக வந்தது ஜூன் 29, 30 அப்புறம் ஜூலை 7 எக்ஸாம் தான் ஃபைனல் அப்டேட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 12 நாளோ 10 நாளாக தான் நமக்கான காலக்கெடு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் போட்டதே அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இன்னும் பாதி பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எந்த வித அப்டேட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னமும் 2-3 நாட்களில் நமக்கான கால் டிக்கெட் வந்துடும். ஸோ நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் ஒன்றுமே இது வரைக்கும் தொடவே இல்லை, என்ன பண்ணால் ஓரளவு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ நான் படித்தேன்னா வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற அடிப்படையிலையும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது. ஸோ நமக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோராலஸ் சேம் ஒரு 90% சேம் டிஎன்பிசி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸ் தான் இங்கேயே தூக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறது டிஎன்பிசியோட கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே மோரலஸ் சேம் தான். ஜிஎஸ் அப்படின்னா அப்படியே குரூப் 4 லெவல் சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ நம்ம படிக்கிறோமே 10 நாளில் படிக்கிறோமே அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமானா, அதாவது அப்ளை பண்ணல 100க்கு 90% இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கூட ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்க தான் போகுது. நம்ம தொடர்ச்சியாக இதுக்கான காணொலியும் பண்ணிட்டு வருவோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 days இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸு தரேன். இதோட சேர்ந்து உங்களுடைய ஐடியாஸும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிங்கன்னா ஓரளவு நம்ம அச்சீவ் பண்ணலாங்க. சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பேட்டர்ன் தெரிஞ்சுப்போம். நீங்கள் இப்போ நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியரிங்கில் அது ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் டிப்ளமோ டிகிரி ஸ்டாண்டர்ட் இதை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணியிருந்தாலுமே இப்போ ஒரு சில பேர் டிப்ளமோ மட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் 2க்கு சேர்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் டிப்ளமோ மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒன்று பேப்பர் 1, பேப்பர் 2 2க்கு சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 4 தடவை எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, மார்னிங் ஈவினிங் அந்த ஷிஃப்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 2 லெவல், அது பேப்பர் 1க்கு ஒரு தடவை ஒரு ஷெட்யூல் நடக்கும், பேப்பர் 2க்கு ஒரு ஷெட்யூல் நடக்கும். சரிங்களா, ஒரே டைத்தில் 2க்குமே சேர்த்து நடக்காது, தனித்தனியாக தான் நடக்கும். அப்போ 2க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அது 4 தடவை எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, அது கொஞ்சம் உள்வாய்க்கோங்க. இப்போ டிப்ளமோ மட்டும்னா பேப்பர் 1, பேப்பர் 2, டிகிரிக்கும் தனியாக பேப்பர் 1, பேப்பர் 2 நடக்கும். சரிங்களா, இது மட்டும் கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் சில பேர் ஈஸி எடுத்தனாலும் அவங்க ட்ரிபிள்இ தான் படிக்கணும். சரிங்களா, அப்போ பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர். இதில் 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் பேப்பர் 2ல் ஜிஎஸ் பார்ட்டு 100 கொஸ்டின்னு 150 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. தமிழுக்கு 100 கொஸ்டின் 150 மார்க்ஸை. இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 40% எலிஜிபிலிட்டியை ரீச் ஆனால் போதும். ஸோ இந்த மார்க் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, 40% எலிஜிபிலிட்டி ரீச் ஆனால் போதும், இந்த மார்க் கன்சிடர் ஆகக்கூடாது. இந்த 300 மார்க்ஸு, இந்த 350 மார்க்ஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450, இந்த 60. அப்போ 510க்கு தான் உங்களுடைய ரேங்கிங் வரும். சரிங்களா, இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஓகேவா, பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இப்போ 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நீங்கள் மெக்கானிக்கல் இருந்தாலும் சிவில் இருந்தாலும் ட்ரிபிள்இ இருந்தாலும் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க.
ஸோ குறைஞ்ச அளவு ஒரு 5 யூனிட்னாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னா 5 யூனிட்னாச்சும் படிச்சுட்டு போங்க. ப்ளஸ் வந்து அதே கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க இந்த பேப்பர் ஒன்று. ஸோ ஒன்றுமே முடியாமல் அந்த ஒரு எக்ஸாம் காலில் எதுவுமே படிக்காமல் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டேஸில் ஒரு 5 யூனிட்ஸ்னாச்சும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குரூப் ஒர்க்கு எழுதிட்டு வந்திருக்காங்க. சரி, வெறும் 6000 போஸ்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 போஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. சரிங்களா? அப்போ இதில் உள்ளே போகாட்டி அப்புறம் மிகப்பெரிய இப்போ டிஎன்பிசி கம்பெனி வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் பேர் கூட அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் 30,000 தாண்டாதுன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் படித்தாலும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வேலை வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏங்க இது டெம்பரரியாக பெர்மனெண்ட்டாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் ஆகணும்னு பார்க்குறீங்க, அதெல்லாம் பின்னாடி யோசிக்கலாம். சரிங்களா? இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ பென்ஷன் பணம் வரும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். வந்து நம்மளுடைய பிரைமரி கோல் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கான என்ன எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மட்டும் மைண்ட் செட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி பெற முடியும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று 300 மார்க்குங்க. அப்போ இதுக்கு கொஞ்சம் கான்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் ஒரு 500 MCQ டெய்லி படித்தா கூட ஒரு டெய்லி ஒரு 10 நாள் ஒரு 5000 MCQ வந்து படிச்சிடலாம். சரிங்களா? டெய்லி வந்து ஒரு 500 MCQ வந்து நீங்கள் மக்கள் படித்தாகணும். அதே போல் ஜிஎஸ் தமிழ் இருக்குது. இது குரூப் 4 லெவலில். இப்போ வந்து தமிழ் வந்து உங்களால் தமிழ் வந்து படித்தா ஒரு கடல் கண்டாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் செட் இருக்குது. சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தமிழ் வந்து படிக்க முடியாட்டி 5 ப்ரீவியஸ் செட்டை 2 தடவை அதாவது ரீட் பண்ணுங்கள். பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து டெய்லி ஒரு 500 MCQ வந்து ஒர்க் அவுட் பார்த்து பாருங்கள். 2க்குமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. ஸோ ஓரளவு வந்து நீங்கள் ஒரு மிடில் மார்க் எடுத்தாலும் 100க்கு ஒரு 60% எடுத்தாலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, ஏற்கனவே நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் வந்து ரிவிஷன் பண்ணால் தானே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் நாச்சும் படிச்சுட்டு போங்க. சின்ன ஒரு அடிப்படை தகவல், அது பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னா தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ டிப்ளமோ அண்ட் டிகிரிஸ் அந்த 2 லெவலில் இருக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் நீங்கள் கையில் வச்சிங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ட் டைம் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸு கூட நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கூட வேலை வாய்ப்பு வாங்கலாம். ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் மினிமம் வந்து ஒரு 3000 MCQ வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் ஜிஎஸ்க்கும் அப்புறம் வந்து தமிழுக்கும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மட்டும் 8000 ப்ளஸ் MCQ, அப்புறம் சிவிலுக்கு ஒரு 5000 ப்ளஸ் MCQ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிக்கு வந்து ஒரு அரௌண்ட் வந்து 4000 ப்ளஸ் MCQ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் வந்து ஸ்டடி நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியலும் இருக்குது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற வந்து ரிப்ளைஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஷார்ட் டைம் ஒரு 10 டேஸ் வந்து கூட நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணனா அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இளைஞர்கள் நாம் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.